கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தின்படி, நெருக்கத்தில் சோர்ந்து போகாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கதை தொகுப்பை பார்ப்போம். ஆஸ்திரேலியா, நியூ கினியா போன்ற நாடுகளில் போசும் என்ற ஒரு வகை சிறிய பிராணிகள் லட்சக்கணக்கில் வாழ்கின்றன. அதில் 70 வகைக்கும் மேல் உள்ளது. மிகச் சிறியவை தலை முதல் வால் வரை 2.25 அங்குல நீளமானது. அதன் எடை 10 கிராம். அணில் போன்று தோற்றமளிக்கும். மிக பெரிய வகை போசும் 7 கிலோ வரை இருக்கும். இந்த பிராணிகள் இறந்தது போல விளையாடுவதில் திறமை வாய்ந்தது. அது இறந்தது போல் படுத்து கிடக்கும்போது அதன் நாக்கு வெளியே நீட்டிவிடும். உடலை சுருட்டி கொள்ளும். அதனுடைய இதய துடிப்பு கூட குறைந்து விடுமாம். 15 நிமிடங்கள் கழித்து ஒன்றும் நடக்காதது போன்று எழும்பி ஓடிவிடுமாம். மிக சிறிய போசும்கள் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யும். வயிற்றிற்கு அடியில் இருக்கும் பைக்குள் 10-13 குட்டிகள் வரை தூக்கிச் செல்லும். அவைகள் வீட்டு கூரைகளிலும் விறகுகளுக்கிடையிலும் வாழும். குப்பை கூளங்களில் உணவு தேடும் அல்லது வீட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கு வைக்கும் உணவை திருடி தின்னும். இந்த பிராணிகள் தங்கள் எதிரிகளிடமிருந்து தப்புவதற்காக இவ்விதம் நடந்து கொள்வது இல்லை. மிகவும் உற்சாகம் அடையும் நேரத்திலும் கலக்கத்தில் இருக்கும் பொழுதும் சோர்வடைந்து ஒருவித மயக்கம் அடைகின்றன என்று வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வேதாகம பகுதி. சவுல் ராஜாவை பற்றி வேதாகமம் குறிப்பிடுவதை பார்ப்போம். அந்த கூஷணமே சவுல் நெடுந்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். பலவீனம், பயம், கவலை ஆகியவை ஒன்று சேர்ந்து சவுலை நெருக்கினபடியால் அவன் தரையில் விழுந்து கிடந்தான். சவுலின் பாவச் செய்கைகளின் நிமித்தம் தேவன் அவனை விட்டு விலகினார். தேவ வழி நடத்துதல் இல்லை. போரில் தோற்றுப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கீழ்ப்படியாமையினால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான். நாமும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஆயாசப்பட்டு காணப்படலாம். சில நேரங்களில் துன்பங்களின் வழியாக கடந்து செல்லும்போது எதிர்பார்ப்புகளும் கவலைகளும் பெருகி பலவீனமடைந்து நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்க பழகி கொண்டோம் என்றால் அவர் புது பலன் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அவர் நம்முடைய சோர்வுகளை நீக்கி மீண்டும் பலனடைய செய்வார். எனவே தாழ்மையுடன் கர்த்தருக்கே காத்திருப்போம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.